அவங்களுக்கு அவங்க மெசேஜே போடுறாங்க, ஃபோனை வச்சுட்டே இருப்பாங்க. அது சார்பாக வர்றவங்க அவங்கள அந்த மானிட்டர் பண்ணுற அங்கேருந்து ஒரு டீமை வந்து அவங்களுக்கு நீங்கள் இதை பேசுங்க, அதை பேசுங்க, இல்லை சத்தம் போட்டு ஆட்டையை கலைங்க அப்படின்றது அங்கே பக்கத்தில் இருக்கவங்களே அது பக்கத்தில் தான் என்ன பெரிய இடைவெளி இருந்திருப்போது கஷ்டம் அங்கே உட்கார்றதுல. அவங்களுக்கு ஃபோனில் செய்தி வருது, அதை அவங்க பார்த்துட்டே சொல்கிறாங்க எங்களுக்கு அதுக்கப்புறம் ஷோ முடிஞ்சு இந்த மாதிரிலாம் வந்திருக்கு அவங்களுக்கு அப்படின்றது மேலிடமே சொல்லுது. அந்த நான் கேள்வி அங்கே கேட்கும்போது இவருக்கு எப்படி தெரியும்னா அங்கே தான் மாட்டியிருக்கேன் லட்சணம் ஊருக்கே தெரிஞ்சிருக்கேன். இது என்ன சசிரேகாவுக்கு எப்படி தெரியும்னா என்ன கேள்வி இது? ஒரே ஓன்னு கத்த வேண்டியது, அங்கே இருப்பவர்களும் அமைதியாக இதை வேடிக்கை பார்த்து கொண்டு இருக்க வேண்டியது. தொலைக்காட்சியினர்லேருந்து சினிமா துறையிலேருந்து போலீஸில் இருந்து உளவுத்துறையிலேருந்து மக்கள்லேருந்து எல்லாமே மிரட்டி வச்சுருக்கு இந்த கவர்மெண்ட். யாருமே செயல்படாத மாதிரி. இப்போ நீங்கள் மீடியாவா, நீங்கள் இவர்களுக்கு எதிராக இவங்களுக்கு பேச வாய்ப்பு கொடுத்தீங்கன்னா, இவங்களை பேச விட்டீங்கன்னா லாஜிக்கலான கேள்விகள் சசிரேகா போன்றவர்களை எழுப்பும் போது நீங்கள் வந்து அமைதியாக இருக்கணும். எங்கள் ஆளுங்க காட்டு கத்துவாங்க, அவங்களையே நாங்கள் அப்படியே அவதூறாக பேசிடுவோம். எதிர்கட்சி தலைவர் சொல்கிறாரு அப்படின்னா உடனே அவர் தான் இதை செய்திருப்பார் அப்படின்னு வேண்டியது. இப்படி இருக்குது, உனக்கு தெரியுமா அந்த படுக்கை அப்படி. இது எவ்வளவு பெரிய ஒரு பெரிய குற்றம்னு நீங்கள் பாருங்கள், இது எவ்வளவு பெரிய தவறு இது.